பிரீத்தி 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 ஆனா ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். இது சரியாக போறது இல்லடா. யாரோ ஒருத்தன் கூட பிரீத்திக்கு கல்யாணம் நடக்க போகுது. மனோ, முதல் தடவை எனக்கு காதலோட வலினா என்னன்றது இப்பதான் புரியுது. உனக்கே தெரியும்ல, பைத்தியக்கார மாதிரி நான் அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். அவளை நான் உயிருக்கு என்ன காதலிக்கிறேன்டா. எனக்கு தெரியும்னா, காதல்னா என்ன, அதோட வலினா என்ன, எதுவுமே எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா பிரீத்தியை பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே தலைக்கீழ மாறிடுச்சு. நான் வாழ கத்துக்கிட்டேன். இப்ப நான் அவளோட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவ கூடவே சேர்ந்திருக்க ஆசைப்படுறேன். அவளுக்காகவே வாழணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு. எனக்கு காதல் வந்துருச்சு. எனக்குள்ள காதல் வந்துருச்சுடா. காதல் வந்துருச்சு. இல்ல, பிரீத்தியை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அண்ணா எங்க போற? நீ எங்க போற? நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயத்தை இப்பவே போய் பரத் கிட்ட சொல்ல போறேன். பிரீத்தி உன்னை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னானா? இல்ல, ஆனா அவ கண்கள்ல என் காதலை பார்த்தேன். அவ என்ன காதலிக்கிறான்றது எனக்கு தெரியும்டா. இதெல்லாம் அப்புறம் பேசலாம். நம்ம முதல்ல போய் பரத்தை பார்க்கணும். அண்ணா ப்ளீஸ் கண்ட்ரோல்னா. இது உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இந்த மாதிரி எமோஷன் ஆனா அப்புறம் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோண்ணா. நான் சொல்றத கேளுண்ணா. நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. உனக்கு பிரீத்திக்கு டைம் கொடு. கண்டிப்பா அவளும் உன்னை புரிஞ்சுப்பா. அம்மா, சந்தோஷம் குடுமா. பின்னாடி நிக்கிறாரு பாரு. மாமா, பாக்க உங்களை மாதிரியே உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரா? இல்ல, நான் ஒருத்தன் தான். எங்களுக்கு 2 பசங்க. கல்யாணங்கிறது கடவுளால நிச்சயிக்கப்படுறது. இங்க எப்படி முடிவாயிருக்கு பாருங்க. நாங்க வேற ஊரா இருந்தாலும் மும்பைல பொண்ணு செட் ஆயிருக்கு பாருங்க. அதுவும் பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமா வேற இருக்கா. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அட, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் மட்டும் காலையில பொண்ணை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் அவன் இடத்துல நான் தான் இருந்திருப்பேன். ஓ சம்மந்தியம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால 2 பேருக்கும் இன்னைக்கு நிச்சயம் பண்ணிடலாமா? என்ன சொல்றீங்க? இல்ல, அது எப்படி பண்ண முடியும்? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். கிராண்டா என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. சம்பந்தி, எங்க அனுவுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனா பிரீத்தி இவ்வளவு விட பெரியவ. அதனால பிரீத்திக்கு முதல்ல என்கேஜ்மெண்ட் நடந்தா ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா சொன்னாங்க. அதான் நாங்களும் அவசரமா மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தோம். தங்கச்சியோட கல்யாணம் அக்காக்கு முன்னாடியே நடந்துட்டா அப்புறம் பாக்குற எல்லாரும் தப்பாவே பேசுவாங்க. சம்மந்தி அம்மா, மத்தவங்க விஷயத்தை பத்தி விடுங்க. ஏங்க, முதல்ல நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றீங்க. பண்ணிரலாம். எனி அதர் ப்ராப்ளம்? இல்லைங்க, என்ன ப்ராப்ளம் இல்ல. ஏப்பா ராஜ், நினைச்ச உடனே எல்லா ஏற்பாடுகளையும் எப்படி செய்ய முடியும்? அவ்வளவுதானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அம்மா, இன்னைக்கு ரொம்ப அமோகமான நாள். அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அனுவுக்கும் ரிஷிக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுல்ல? இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப பெரிய பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிலேயே இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? சரி, சந்தோஷமா இருக்கு. வர அப்ப நாங்க வேலை இருக்கு.
அண்ணா, எல்லாரும் பிரீத்தியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போறாங்க. அப்பா உன்னையும் ரெடியாகி வர சொன்னாரு. நீங்க போங்க, நான் வரல. ஆனா போதும்ண்ணா, எவ்வளவு அழுணுமோ அழுது முடிச்சிட்டேன். போதும். பி a ஹீரோ, பி a மேன். உன் காதலுக்காக போராடு. நான் ஒன்னும் ஹீரோ ஆக விரும்பலடா. நான் எதுக்கும் போராடல. அண்ணா, உன்னோட என்கேஜ்மெண்ட்ல நீ பிரீத்தி பின்னாடி போறதை நிறுத்தவே இல்லை. இப்போ ஏன் அண்ணா? அது மட்டும் இல்ல, பிரீத்தியோட என்கேஜ்மெண்ட் இன்னும் முடியவே இல்லை. இனிமே தான் நடக்க போகுது. இது இந்தியா. இந்தியால என்ன வேணாலும் நடக்கலாம்ண்ணா. எனக்கு தெரியும்டா, இந்தியால என்ன வேணாலும் நடக்கும். அதை நானே ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. ஒருவேளை பிரீத்திக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு. என்னால தாங்கிக்க முடியாதுடா. எல்லாருக்கும் முன்னாடி நான் அழுதுடுவேன். அண்ணா, தோல்வியை கண்டு பயப்படுறவங்க தான் வாழ்க்கையில தோல்வி அடைவாங்க. உன்னோட காதல் உண்மைன்னா என் கூட வா. அதுல ஆனா நீ எனக்கு எந்த ரீசனும் சொல்ல வேணாம். நீ வரனா வர, அவ்வளவுதான். சீக்கிரமா ரெடி ஆகு. இங்க பாரு, நான் பரத் வந்தாலும் சந்தோஷ் வந்தாலும் யார் வந்தாலும் பிரீத்தியை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக முடியாதுண்ணா. அவ உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைப்பா. சரி, கிளம்பு. சீக்கிரமா ரெடி ஆகு ப்ளீஸ். வாங்கம்மா, வாங்க வாங்க. வாங்க. பவித்ரன். ஓ ராஜ், எப்படி இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஏ ராஜ், எல்லா வருஷமும் சம்மரை கொண்டாட நான் அமெரிக்கா வருவேன். இந்த வருஷம் நீ இங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. அது மட்டும் இல்லாம என்கேஜ்மெண்ட்ஸ் வேற அரேஞ்ச் பண்ணிருக்க. ஏ பல்லே பல்லே. அதே, எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. உன் வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் யோசிச்சு கூட பார்க்கல என் பையன் ரிஷிக்கு இங்க தான் என்கேஜ்மெண்ட் நடக்கும்னு. இப்போ எங்க ஒரு நிமிஷம். குமார், குமார் இங்க பாரு. சொல்லுங்க. இங்க வாப்பா. சம்மந்தி கூப்பிடுறாரு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். இவங்களை அறிமுகப்படுத்துறேன். வணக்கங்க. இவதான் எங்க வருங்கால மருமகன். வணக்கங்க. வணக்கம்மா. இவரு சம்மந்தி. வணக்கம். வணக்கம். இவங்க சம்மந்தி அம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இவ இவளோட தங்கச்சி. வணக்கம். ரொம்ப நாட்டி பொண்ணு. அது முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா ராஜ், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இதெல்லாம் ஓகே, ஆனா என்கேஜ்மெண்ட்ஸ் நடக்க போற பொண்ணு அவ எங்க இருக்கா? அவ ரெடி ஆயிட்டு இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அக்கா, எவ்வளவு நேரம்க்கா? அக்கா, உன்னோட இந்த சின்ன வயசு காதல் 17 வருஷம் காத்துட்டு இருந்திருக்கு. அந்த வலி உன் கண்ணுல நல்லாவே தெரியுதுக்கா. உன்னால இந்த ரிஷியை மறக்க முடியாம இருந்தா, உன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தா, இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடு. அவனை மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு தெரியும்ல. நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுனால நீ தப்பு செஞ்சதா அர்த்தம் இல்ல. உன்னால அந்த ரிஷியை இன்னும் மறக்க முடியலன்னா மறக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. பின்ன எப்படிக்கா? நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம பொண்ணுங்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். நானும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீ ரொம்ப யோசிக்காத. அண்ட் ப்ளீஸ், இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத.